கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு உங்களோட ஒரு மூவி ரிவ்யூ. எந்த மூவியை பற்றி? த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் படத்தினுடைய ஒரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த படம் சாண்ட்ரா டிசூசா ராணா அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் இது வெளியே வந்திருக்குது. இது ஒரு செல்ஃப் ப்ரொடக்ஷன். சாண்ட்ரா டிசூசா ராணா அவங்க ஒரு கல்லூரியில் பேராசிரியர் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தனி மனுஷி, ஒரு பெரிய இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலையோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு பெரிய பின்புலம் இல்லாத சாண்ட்ரா ராணா அவர்களுடைய சொந்த பணத்தை போட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அருளாளரான ராணி மரியாவினுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு காண்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இது நம்ம ஷைசன் யூசப் அவருடைய டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்கு இந்த படம். இது வந்து 2023 17 நவம்பர் 2023 இது முதல்ல மலையாளத்தில் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமேலு பல மொழிகளில், ஹிந்திலையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி, இது வெளிவந்து பல அவார்டுகளை இந்த திரைப்படம் வென்றிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக ஏன் இதை பற்றி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி இது தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் எல்லாம் தமிழில் வெளியிடப்பட்டது. ஆமா, மாதா தொலைக்காட்சியினுடைய பெரிய முயற்சியுடன் மாதா தொலைக்காட்சியை இதை தமிழ் படுத்தினாங்க. அதனுடைய அந்த தமிழ் வெர்ஷனானது தமிழகம் எங்கும் ரெட் ஜாயண்ட் நிறுவனத்தோட ஐக்கியத்தில் இது நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லா தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான திரையரங்குகளில் இது திரையிடப்பட்டது. இதுதான் இந்த பதிவினுடைய பின்னணி. இந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்னு சொன்னா, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராணி மரியா அப்படின்றவங்க கேரளாலேருந்து ஒரு அருட் சகோதரி. அவங்க மத்திய பிரதேஷ்ல பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் அவங்களுடைய திருப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக இந்த பழங்குடி மக்கள் பல அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு உள்ளாக இருக்கிற பொழுது அவங்க பக்கத்துல நின்று அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து கல்வி பணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் அவங்க கையில இல்லை. அவங்களுடைய நிலங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை அவங்க செய்யறாங்க. அந்த நிலங்களை பயன்படுத்த அவங்களுடைய உரிமைகளை அவங்களுக்கு பெற்றுத்தரதுக்கான ஒரு சமூக போராட்டத்தில் அவங்க ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கூலிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை பிடிக்காத அன்றைக்கு இருந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருந்த ஒரு சில பேர் இதை பிடிக்காம இந்த அம்மா ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி ஒரு சமந்தர் சிங் அப்படின்னு ஒருத்தரை ஏவி விடுறாங்க. இவரை பல முறை கத்தியால் குற்றி குத்துயிரும் கொலையுயிருமாக நடு ரோட்டில் விட்டு செல்கிறார். அவர்கள் அங்கேயே ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறித்து போறாங்க. இதுதான் இந்த உண்மையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அதை இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ரொம்ப தத்ரூபமாக படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. நான் பல ஆண்டுகளாக ராணி மரியா அருளாளருடைய கதையை படித்திருக்கிறேன். அவரோடு இருந்த ஒரு சிலரோடு நான் பேசியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அதுவும் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளை பற்றி நான் நிறைய அறிந்திருக்கிறேன். அதனால இந்த படத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம, எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் இல்லாம உள்ளதை உள்ளபடியே காட்டின ஒரு அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருக்கிறத பாக்குறேன். அதுலயும் பெரும்பாலும் இந்த மாதிரி உண்மை நிகழ்வுகளை வந்து படமாக்கும் போதோ கதையாக்கும் போதோ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மசாலா சேர்ப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மசாலா எதுவும் சேர்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கதையில் இருக்கிற அந்த நிகழ்வுகளை அப்படியே யதார்த்தமாக, ஒருவேளை ராணி மரியா உயிரோடு இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கேமரா எடுத்துட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணா அது எப்படி இருக்குமோ ஏறத்தாழ அதே மாதிரிதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஆக இது யதார்த்தத்துக்கு மிக மிக நெருங்கி இருக்கிற ஒரு படமாக இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப லேகே இல்லாம நல்ல விறுவிறுப்பாக நகர்கிற ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல லைட்டா நமக்கு கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் அழகா எடுத்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்கா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா அதே நேரத்துல டைரக்டர் எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல இது வந்து அதனுடைய உண்மைத்தனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக கூட அவர் அந்த மாதிரி எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா அதுல இருக்கிற அந்த நிகழ்வுகள், குறிப்பா வந்து இந்த ஸ்டார்டிங் சீன் பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேரை வந்து கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அப்புறமேலு சிஸ்டர் வந்து கொலை செய்கிற அந்த சீன் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சேஷனலா எடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட இவங்க ரொம்ப சென்சேஷனலா ஆக்கல. அப்பதான் கொஞ்சம் யோசிக்க தோணுது, இது வந்து ஒரு திரைப்படமாக எடுக்க விரும்பினாலும் அந்த திரைப்படத்துக்குரிய அந்த சென்சேஷனலிசம் கூட அந்த படத்துல இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கத்துல பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த டைரக்டர் சிறு பிள்ளைகள் இதை பார்க்கணும், பெண்கள் இதை பார்க்கணும், கர்ப்பிணி பெண்கள் கூட இதை பார்க்கணும், அப்ப அவர்களுக்கு வந்து மிக பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்திடக்கூடாதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம். அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சினிமேட்டிக் ஒரு டச் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா படத்தை மொத்தமா பார்க்கும் பொழுது இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபீச்சர் ஃபிலிம். சும்மாவா ஆஸ்கர் மாதிரி பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இது நாமினேட் ஆச்சு. இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி. இது
தமிழகம் எங்கும் இந்த திரையரங்குகளில் இது இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது திரையரங்குகள்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம டேட்ஸ் வந்திருக்குது. ஆனா மக்கள் இது பெரிய அளவுல போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாட்கள் இது திரையரங்குல ஓடும் அப்படின்னு நான் நம்புறேன். நடக்கிறது என்ன? வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் பல திரையரங்குகள்ல இருக்கிற நம்மளுடைய கிறிஸ்தவ மக்கள் கிட்ட இருந்து செய்திகளை திரட்டி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த படத்தை பெருசா போய் பார்க்கல. இது இங்கே போட்டது நல்லா இருக்குமே, அங்கே போட்டது நல்லா இருக்குமே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மிகுந்த சிரமங்களோடு தான் இந்த படம் வந்து திரையரங்குல வெளியாச்சு. மிகுந்த சிரமங்கள், நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது திரையரங்குகளுக்கு கொண்டு வந்தோம். சொல்லும் பொழுது கூட 21, 22, 23 3 நாட்கள் தான் பெரும்பாலும் இது ஓடும். மக்கள் வந்து பார்த்தாதான் இது வந்து இன்னொரு நாட்கள் ஓட்டுவாங்கன்னு தெரிஞ்சோம். வேதனைக்குரிய விஷயம். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை பார்க்கல. நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்கள் இதை இன்னும் அதிகமாக வரவேற்றிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா நாளை பின்ன நம்மளுடைய திரைப்படங்கள், கிறிஸ்தவர்களுடைய திரைப்படங்கள் வந்து பொது வெளியில வரும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்னன்னா அந்த திரை உலகில சார்ந்தவங்க இந்த திரைப்படத்தை நாங்கள் வந்து இந்த தியேட்டர்ல போடணும் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க ஒரு கிறிஸ்தவ படத்தை எதுங்க கொண்டு வரீங்க, நீங்க உங்க சர்ச்சில் போட்டு காட்டிக்க வேண்டியதானே, அப்படிதான் பேசுறாங்களே தவிர ராணிமரியோடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க நற்செய்தி அறிவித்து ஒரு ஒரு மத ரீதியான ஒரு பணியை செஞ்சு ரத்தம் செஞ்சவங்க இல்ல. ஷீ இஸ் அ மார்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். சமூக நீதிக்காக நம்ம உயிரை கொடுத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது கிறிஸ்தவர்களுக்கான செய்தி மட்டுமல்ல, இது பொது வெளியில இருக்கிற எல்லா மக்களுக்குமான செய்தி, எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அதனால திரையரங்குகளுக்கு வரணும். இது ஒரு திரைப்படமாக வர்றது நியாயம்தான். ஆனால் ஒரு சிஸ்டருடைய கதைன்றதுனால இது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த படங்களை எல்லாம் திரையரங்குகள்ல வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல ஒரு சமூகம் கட்டி வைக்குது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களும் இதுக்கு இழைத்தவர்கள் இல்லை, அவர்களும் இது ஒரு கிறிஸ்தவ திரைப்படம், இது ஏன் கோயில்களில் காட்டக்கூடாது அப்படின்னு தான் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வேதனை இருந்துச்சு. ஒரு சில பேர்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது, ஃபாதர் எதுக்கு ஃபாதர் நீங்க கஷ்டப்பட்டு தியேட்டர்ல போடுறீங்க, ஏன் சர்ச்சில் போட்டு காட்டிக்கலாமே, எல்லாரும் பார்ப்பாங்களே, எதுக்கு திரைப்படங்களை வந்து தியேட்டர்ல போடுறாங்க, அதுல இருந்து ஒரு வருமானம் இருக்கு, கஷ்டப்பட்டு ஒரு அம்மா அவங்களுடைய சொத்துக்களை வித்து அதை படமாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு திரையரங்குல போய் ஒரு திரைப்படத்தை, ஒரு கத்தோலிக்க திரைப்படத்தை, ஒரு கிறிஸ்தவ திரைப்படத்தை, கிறிஸ்தவ விழுமியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படத்தை ஏன் நம்மளால பாப்புலரைஸ் பண்ண முடியல? எனக்கு தெரிஞ்சு நிறைய கேத்தலிக் ரிவ்யூஸ் இருக்காங்க. ஆனா எந்த கேத்தலிக் ரிவ்யூவரோ ஏன் இந்த படத்தை பெருசா ரிவ்யூ பண்ணல? ஏன் மக்கள் இந்த படத்தை போய் பார்க்கல? ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த படத்தை ஒரு விஷயமா கருதல? அப்படின்றது எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கமா, ஒரு பெரிய வழியா இருக்குது. நம்ம நிறைய படங்கள் பார்க்கிறோம், படங்கள் பார்க்காமலாம் இல்லை. கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய படங்கள் பார்க்குறாங்க. ஏன் நல்ல படங்களை பார்க்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரியான நல்ல படங்களை பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடாது? ஏன் நாம் நண்பர்களை அழைத்து செல்லக்கூடாது? ஏன் நம் நிறுவனங்களில் இருக்கிற எல்லாரையும் நாம் இந்த திரைப்படங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது? இந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் கொடுக்கணும். இது ஒண்ணு. இரண்டாவது, ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நாங்கள் வீடியோ போட்டு இதை பத்தி இந்த படத்தை வந்து பார்க்க மக்களை இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, பைபிளை படிக்க சொல்லி நீங்க ஒரு நாளும் கேட்டது இல்லையே, இந்த படத்தை மட்டும் நீங்க ஃபாதர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பிரியமனையின் சகோதர சகோதரிகளே, விவிலியத்தினுடைய அந்த அற்புதத்தையும் அழகையும் யாரும் மறுக்கல. விவிலியம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம், ஆதாரம் என்பது யாரும் மறுக்கல. விவிலியம் படிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் பொதுவெளியில் இருக்கிற மக்களுக்கு ரட்சித்தை அறிவிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த திரைப்படத்தை பார்க்கறது மூலமா ஒரு அருட்சகோதரி அவங்க பெற்றுக்கொண்ட நற்செய்தி எப்படி சமூகத்துல வாழ்வாக்கினாங்க அப்படின்றது மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இது ஒரு நல்ல கருவி தானே. யோசித்து பாருங்களேன், முந்தில நம்மளுக்கு வேளாங்கண்ணி பத்தி உலக மக்களுக்கெல்லாம் எப்படி நல்லா தெரிஞ்சது? அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்தோனியாரை பத்தி தமிழகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் அதிகமா எப்படி தெரிஞ்சது? கோடியார் புதர் அந்தோனியார் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்தது. குழந்தை இயேசு பக்தி எப்படி தமிழகத்துல அதிகமாக வளர்ந்துச்சு? ஏன்னா குழந்தை இயேசுவை வைத்து திரைப்படங்கள் வந்தது, திரையரங்குல அது ஒழிக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு ஏன் இதே போன்ற திரைப்படங்கள் வரக்கூடாது? இன்றைக்கு ஏன் நம்மளுடைய சமூக பார்வை இந்த திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு சொல்லப்படக்கூடாது? ஆகவே ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், இது கத்தோலிக்க திருச்சபையினால், அதுவும் ஒரு கேத்தலிக் லைட்டினால், பொது நிலையினரால் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் பொக்கிஷம். இதை கத்தோலிக்க இறை மக்கள் பாராட்ட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.